Hello students, எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். This is your Faisal sir. And today வாட்ஸ்அப் சேனலில் வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறதுக்கு பதிலாக நேரடியாகவே ரெக்கார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி தான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம், டோன்ட் சேஸ் பிக் திங்ஸ் பட் சூஸ் வாட்ஸ் ரைட் ஃபார் யூ. சில நேரங்களில் நீங்கள் போயிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, உங்களோட ரிலேட்டிவ்ஸில் நான் ஏஐடி படிக்கிறேன் அல்லது நான் சிஏ படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய அந்த பதில் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஜஸ்ட் ஏஐடி தான் படிக்கிறீங்களா, ஏன் நீங்கள் ஏசிசியை படிக்கலை, சில ஃபாரின் கோர்சஸ் ஏன் செய்யலை, வெளிநாட்டில் போயிட்டு படிக்கிற அளவுக்கு கோர்சஸ் ஏன் செலக்ட் பண்ணலை, ரைட்? இந்த மாதிரியான சில பதில்களும் உங்களுக்கு வரும். அவங்களுடைய புரிதல் எந்த மாதிரியான மைண்ட் செட்னு சொன்னால், சில விஷயம் எக்ஸ்பென்சிவாக தெரியும் தானே, அந்த மாதிரியான எக்ஸ்பென்சிவான விஷயம்தான் பெட்டரான விஷயங்கிற ஒரு மாய உலகத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க நினைக்கிறது பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு பேர் இருக்கக்கூடிய ஒரு கோர்சஸில் தான் ரொம்ப அதிகமான ஒரு வேல்யூ இருக்கும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. பட் உண்மை என்னென்னு சொன்னால், அது எப்போதுமே ட்ரூவாக இருந்தது கிடையாது. நாட் ஆல்வேஸ் ட்ரூங்கிற ஒரு கான்செப்டை தான் நான் சொல்கிறேன். ட்ரூவாக இருக்கலாம், பட் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. எந்த கோர்ஸை ஃபெஸ்ட்டுக்கு முடித்து நீங்கள் எந்த எக்ஸம்ஷன்ஸ் எடுத்து நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகுறங்கிறது இஸ் இட் மேட்டர்? நோ. எது அங்கே மேட்டர்ஸ்ன்னு சொன்னால், என்ன உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, அந்த ஜாப்பை செய்கிறதுக்கு எவ்வளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க. அது எந்த ஜாப்பாகவும் இருக்கலாம். ஒரு ஃபைனான்ஷியல் கண்ட்ரோலராக, ஒரு குரூப் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோலராக, ஒரு சீனியர் அக்கௌண்டனாக, ஒரு அக்கௌண்டனாக, ஒரு ஆடிட்டராக, ஒரு அசிஸ்டன்ட் அக்கௌண்டனா, வாட் எவர் இஸ், எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அந்த ஜாப்பை செய்கிறதுக்கு, ரைட்? அப்போ இன்டர்வியூகளுக்கு போகும்போது அவங்க உங்கள்கிட்ட கேட்க போகிறது இல்லை, நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணினீங்க இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு, ஏஐடி முடிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணினீங்க அப்படின்னு சொல்லியோ, அல்லது ஏசிசிஏ செஞ்சீங்க அதுக்கு எவ்வளோ செலவானுச்சுன்னு சொல்லியோ, சார்ட்டர்ட் செஞ்சீங்க அதுக்கு எவ்வளோ செலவானுச்சுன்னு சொல்லியோ அவங்க கேட்க போகிறது இல்லை, ரைட்? ஸோ தேர் இஸ் நோ கொஷன் லைக் ஹவு மச் டிட் யூ பே ஃபார் யுவர் கோர்ஸ் ஃபீ. அவங்க கேட்க போகிறது உங்களால் என்ன செய்ய முடியும், என்ன ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குது, இதுதான் எங்களோட ஜாப், இதுதான் எங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ், இந்த ஸ்கில்ஸை நாங்கள் எதிர்பார்க்குறோம், இந்த வேலையை, இந்த ஒப்ஜெக்டிவை எப்படி நீங்கள் திறம்பட உங்களோட ஸ்கில்லை வச்சு நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. தட்ஸ் தே எக்ஸ்பெக்டேஷன், ரைட்? அப்போ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எப்பயுமே டோன்ட் ஃபீல் ஸ்மால் ஜஸ்ட் பிகாஸ் யூ டிடன்ட் சூஸ் அ பிக் நேம் கோர்ஸ். ஒரு பெரிய ஒரு கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணல, பல லட்சங்கள் செலவு பண்ணக்கூடிய கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலைங்கிறதுக்காக உங்களை நீங்கள் ஸ்மால் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யாதீங்க. உண்மை விஷயம் என்னென்னு சொன்னால், எவ்வளவு நீங்கள் அந்த ஒரு கோர்ஸில் இருந்து கற்றுக்கொள்கிறீங்கிறது தான். சில நேரங்களில் ஏஇட் இஸ் த பர்ஃபெக்ட் சைஸ் ஃபார் யூ, ஏஇட் இஸ் எஃபர்டபுள் ஃபார் யூ, அண்ட் இட்ஸ் மோர் கிளியர் அண்ட் இட்ஸ் பில்ட்ஸ் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இப்போ டிரெக்டாகவே ஏசிசியை செஞ்சுட்டு ஒரு எக்ஸாம்ஸில் 20,000-30,000 நீங்கள் கட்டி அது ஃபெயில் ஆகிட்டு ஒரு 3 மாதத்துக்குள்ளே படிக்கணுங்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் அங்கே உண்டு இங்கே உண்டு படிச்சுட்டு சரியான ஒரு புரிதல் இல்லாமலுக்கு நீங்கள் கஷ்டப்படுறத விட, யூ கேன் ஸ்டார்ட் இன் அ ஸ்மால் திங்ஸ், ரைட்? யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்டார்ட் பிக். யூ டோன்ட் நீட் டு டூ 5 courses at the same time. What you need is just focus and grow at your own pace. உங்களினுடைய ஒரு வளர்ச்சி ஒன்று இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு இத்தனை டைம் ஒன்று எடுக்கும், இவ்வளவு காலம் எடுக்குங்கிற ஒரு உங்களுக்கான ஒரு வளர்ச்சி காட்டம், ஒரு வளர்ச்சி பாதை ஒன்று இருக்கும். அந்த பாதையை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். எனக்கு இவ்வளவு காலம் எடுக்கும் இந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு என்று. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் ஏசிசியை செய்கிறார், பட் ஸ்ட்ரகிளிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் அடிப்படையை புரிஞ்சு கொள்றதுக்கு பயப்படுறாரு, அடிப்படையை புரிஞ்சு கொள்றதுக்கு கஷ்டப்படுறாரு. அதோட அவரோட மனசில் இருக்கிறது, ஓகே ஒரு எக்ஸாம்ஸ் நான் ஃபெயில் ஆனிச்சேன்டா எனக்கு 30,000 40,000 கொஸ்ட் ஆகும்போது மறுபடியும் நான் எங்களோட அம்மாவாப்பட்ட கேட்கணும்னு சொல்லி. பட் நீங்கள் ஒரு ஏஐடி செஞ்சுட்டு எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செய்கிறீங்க. ஈவன் இஃப் யூ ஃபெயில், யூ கேன் டூ தி சப்ஜெக்ட்ஸ் அகெயின், இட்ஸ் நாட் கோயிங் டு காஸ்ட் யூ மச். அதுதான் உண்மையான ஒரு வளர்ச்சி ஸ்டூடெண்ட். அப்போது கோர்ஸினுடைய நேம்ஸை வச்சு இவர் சிஏ செய்கிறார், இவர் ஏசி செய்கிறார், இவர் சிமா செய்கிறார், இவர் ஏடி செய்கிறாருன்னு சொல்லி டோன்ட் கம்பேர் பேஸ்ட் ஆன் த கோர்ஸ் நேம். கம்பேர் பேஸ்ட் ஆன் த நாலேஜ் ஆஸ் வெல் அஸ் த கான்ஃபிடென்ஸ். அவங்களோட நாலேஜ், அவங்களோட ஸ்கில்ஸ், அவங்க எவ்வளோக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க, நான் படித்த இந்த நாலேஜ், இந்த கான்ஃபிடென்ஸ் ஒரு விஸ்டமாக நான் கொண்டு போய் என்னுடைய ஜாப்பில் அப்ளை பண்ணலுங்கிறது. அப்போ உண்மையான வளர்ச்சி என்பது யூ ஹாவ் டு பெட்டர் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பெட்டர் ஆகிட்டு வரணும். அதுதான் உண்மையான வளர்ச்சி என்பது. ஜஸ்ட் ஒரு பிக் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது என்பது கிடையாது உண்மையான ஒரு வளர்ச்சி கிடையாது. அல்லது பெரிய ஒரு கோர்ஸ் ஒன்றை முடித்து அதை ஷோ ஆஃப் பண்ணுறது, சர்டிஃபிகேட்டுங்கிறது கிடையாது உண்மையான வளர்ச்சி என்பது. த ட்ரூ லேர்னிங் இஸ் யூ ஹாவ் டு பிகம் அ வெரி ஸ்கில்ஃபுல் பர்சன். அந்த நாலேஜ் ஒரு ப்ராக்டிக்கல் லைஃபோட அப்ளை ஆகி அது எப்படி ஒரு
ரியல் லைஃப்பில் ஒரு வேல்யூவேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்லாக மாறுதுங்கிறது தான் அங்கே உண்மையான அந்த லேர்னிங்கினுடைய ஒரு அவுட்புட்டாக பார்க்கணும். ஸோ த ட்ரூ லேர்னிங் இஸ் பிகமிங் ஸ்கில்டு பர்சன். ஸ்டடி வாட்ஸ் ரைட் ஃபார் யூ. பிகாஸ் ரியாலிட்டியை ஹிட் பண்ணும்போது நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸை பார்க்கணும், அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் உங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்க்க வேண்டியிருக்கும், ரைட்? அவங்களுக்குன்ற ஒரு இன்கம் லெவல் இருக்கும், ஒரு பட்ஜெட் இருக்கும். ஸோ ஸ்டடி வாட்ஸ் ரைட் ஃபார் யூ. மற்றவங்களை கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணாதீங்க, பாப்புலாரிட்டியை கண்மூடித்தனமாக சேஸ் பண்ணாதீங்க. சேஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? எனக்கு இது ரைட்டாக இருக்குமா, அந்த ஒரு புரிதலை என்னால் எடுத்துக்கொள்ள முடியுமா, நான் எதிர்பார்க்குற புரிதல் நான் எடுக்கக்கூடிய ரிஸ்கோட எனக்கு ஒத்து போகுதா, அந்த மாதிரியான விஷயங்களை பாருங்கள். வி ஹாவ் டு கீப் திங்ஸ் வெரி சிம்பிள். சில விஷயங்களை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. ஆஸ் வெல் as we have to focus on helping you grow. நீங்கள் வளர்ச்சி அடைகிறதுல தான் ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர, உங்களை ஸ்ட்ராங் ஆக்கணுங்கிறது தான் ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு போகணும்னு சொல்லி ஒரு காலமும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணது கிடையாது. அது சிலபஸ் முடிக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்னஸ் அண்ட் எக்யூரசி. நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போகணும்னு நினச்சிங்கன்னா அங்கே அந்த எக்யூரசி என்பது ஒரு துல்லியத்தன்மையும் கம்ப்ளீட்னஸும் மிஸ் ஆயிடும். ஸோ எப்பயுமே நம்ம ரொம்ப பெருசாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக வளருங்கிறத விட நான் நினைக்கிறது வி வாண்ட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு பி த பெஸ்ட், ரைட்? வி டோன்ட் நீட் டு பி த பிக்கெஸ்ட். ஒரு ஃபவுண்டராக, ஒரு விஷனரி பர்சனாக நம்ம யோசிக்கிறது ரொம்ப பெருசாகவே இருந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம தான் இண்டஸ்ட்ரி லீடராக இருக்கணும் கிடையாது. பட் தேர் இஸ் அ விஷன், தேர் இஸ் அன் objective, பட் இட் இஸ் வெரி செகண்டரி. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாக கண்ணுக்கு முன்னாடி நமக்கு வளரணும்னு நினைக்கிறது தான் நம்மளோட விஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் ஸோ ஆல் ஆஃப் யூ ஆர் டூயிங் வெல் வித் யுவர் ஸ்டடீஸ் ஆல்சோ. இந்த மெசேஜ் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கும். நாம் செய்கிற விஷயத்தை எப்பயுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பார்க்காதீங்க. அண்ட் இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதனுடைய ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நல்ல கமெண்ட்ஸ், நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் தொடர்ந்து என்னால் டைம் கிடைக்கிற டைமுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், ஒரு வீடியோ ரெக்கார்டிங்ஸாகவே அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இஸ் ஆல் ஆஃப் யூ நோ, ஏடினுடைய சிலபஸ் 2025-2030 ஆண்டுக்கான சிலபஸ் வந்து மாறுது. அண்ட் November 18 வந்து அதுக்கான மீட்டிங் இருக்குது BMICHல. ஸோ ஐம் கோயிங் பிகாஸ் ஆஃப் த இன்விடேஷன் ஃப்ரம் AAT. அண்ட் அது பிறகு சிலபஸில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குது, என்ன மாதிரியான சேஞ்சஸ் நம்ம எதிர்கொள்ள வேண்டி வரும், எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். And stay tuned guys, and hope all of you are doing very good, and thank you for your love and support so far, and have a great day.